எத்தனை நாள் இதே ஸ்னூஸ் ஃபர்ஸ்ட், முதல் அரை மணி நேரம் இதே ஸ்னூஸ் ஃபர்ஸ்ட் எத்தனை நாள்? இல்லைங்க, அதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேங்க. அதாவது ஒரு ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. அதாவது லிவர்பூல்லாம் இப்படி தான் ஆடுவாங்கன்னு அதான் நான் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரே கேள்வி வந்து, உங்களுக்கு அடுத்த லிவர்பூல் கோல் மோஸ்ட் லைக்லி எங்கேருந்து வரும்னு கேட்டால் உங்களாலையும் பதில் சொல்ல முடியாது, என்னாலையும் பதில் சொல்ல முடியாது. இந்த பிளேயர்ஸ் எவ்வளோ கேவலமாக ஆடினாலும் ஆர்னே ஸ்லாட் doesn't have the voice to call them out and say you are playing a shit game, ஒழுங்க மரியாதையா மாக்கப் அப்படின்னு. ஏன் தெரியுமா சொல்றேன்? நேத்து 70 நிமிஷம், ஓகே 76வது நிமிஷம் 77வது நிமிஷம் நமக்கு வந்து இது பண்றோம். என்ன பண்றோம்? we concede. என்ன பண்றதுன்னு தெரியாம பெஞ்ச்ல திரும்பி பார்த்தா வெறும் குமோஹா ராபர்ட்சன். நீங்க உங்களுக்கு புரியலன்றீங்க. நீங்க இந்த நாங்க டிஎன்டி ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், காமெண்ட்ரியில லைவ்ல புரியல, ரீப்ளேல ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட் கிட்ட இருக்கிற ஆங்கிள் காமிக்கல அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ரீப்ளேக்கு. இவங்களுக்கு அப்பவும் இவங்க பேசிக்க how who cleared it, do you think it was Curtis who cleared it, do you think it hit the post, no I think there must have been some other foot from a Wolves defender. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் சொல்ற லிட்டரல் there must have been some other foot from a Wolves, but I don't see any Wolves defenders close enough to do that. என்ன இது வேற எதுவும் இல்லை. இப்போ திரும்ப அடுத்த Wolves prediction பாருங்க, இங்க ஸ்லிப்பர்ஸ் இல்ல வந்துதான் இருக்கு. இந்த ப்ரெடிக்ஷன் வந்தீங்க முடிச்சு விடுவேன். மரியாதையா வீடியோவை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். இந்த பேச்சுக்கே நான் வரல. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பேச முடியாது. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். இந்த வீடியோவை நான் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ட்ரோவாக போட்டு ஆரம்பிக்கலான் இருந்தேன். ஆனால் அது காப்பி ரைட்டில் போயிருமோன்னு தான் நான் போடல. அது எந்த மியூசிக் கெஸ் பண்ணுங்க? என்ன மியூசிக்? டான் 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 டா. பீன்னு ஊதுனா வேணா போடலாம். அது வேணா காப்பி ரைட்ல போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ எல்லா பீப்பியும் சேர்ந்து ஊதுங்க. மொத்தத்துக்கு எவ்வாறு என்னது இனிமேல் அவ்வளவுதான். இந்த சீசனுக்கு நானும் என்னோட பவர்ல இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இனிமேல் இதுதான். இதுக்கு மேல என் பவர்ல இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். மொத்தமா முடிச்சுட்டு துண்டா போட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதெல்லாம் ஒண்ணுமே நாசமா போற சீசன். இதெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாம வந்து மேனேஜரும் பிளேயர்ஸும் இப்படி கேவலமா ஒரு பர்ஃபார்மன்ஸ பண்ணுனா நீ எல்லாம் வந்து நடந்தே வரணும்டா. அங்க ஊல்ஸ் எங்கீங்க இருக்குது? அங்கேயும் லிவர்பூலுக்கு எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம் கிடையாது. கிடையாதா? அப்ப நடந்தே வரட்டும். ரொம்ப தூரம் இருந்தாலும் பாத யாத்திரை வந்து சாவட்டும். அவன் சம்பளம் வாங்குறீங்கல்ல, சோத்தத்தெல்லாம் திங்கிறீங்க. ஏண்டா மனசாட்சி இருக்காடா அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பண்றதுக்கு? கொஞ்சமாச்சு வந்து ஒரு மனசு உறுத்தல. இவ்வளவு சம்பளம் வாங்குறமே, மாசம் கொஞ்சமாச்சு நம்ம வந்து வார சம்பளம் வாங்குறமே, ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு கேம் தான் இருக்குது. எவ்வளவு இம்பார்ட்டன்டா நம்ம வந்து இந்த கிளப்பை வந்து குவாலிஃபை பண்ண வைக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேற ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம இது ஃபால்டர் ஆயிடக்கூடாது. கடைசியில் இருக்கிற ஊல்ஸ் ஏதாச்சும் மண்டையில கொஞ்சமாச்சும் ஒரு இன்டென்ஷன் இருந்தா தானே நம்ம எங்க அண்ணன் நமக்கு எப்படி இருந்தாலும் சம்பளம் வந்துரும்ல, என்ன அண்ணன் சம்பளம் வரத்தானே போகுது அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அநியாயத்துக்குன்னு மோசம் அப்படியே செருப்பாலேயே ஒவ்வொருத்தனையும் அடிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ். ஆமா இல்லைங்க, கேமை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலான் இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. இல்லைங்க, பயங்கர கேவலமான கேமுங்க. அதில் ஒன்றும் சொல்கிறேங்க. இதில் எல்லாரும் நான் முடிவு பண்ணிட்டேங்க, அடுத்த சீசன் Thursday நைட்டு தான் நமக்கு ரிவ்யூலாம். இனிமே நான் வரமாட்டேன் சத்தியமா. இவருங்க அந்த கேமுக்குலாம் நீங்க வேற யாராச்சும் கூப்பிட்டுக்குங்க. சத்தியமா நான் வரமாட்டேன். இன்னைக்கே எழுதி தரேன். கான்ஃபரன்ஸ் லீக் எல்லாம் ஏதோ யூரோப்பா லீக்ல கூட எட்டி பாக்குறேன். கான்ஃபரன்ஸ் லீக் எல்லாம் வந்துச்சுன்னா சத்தியமா அந்த கேமுக்கு நான் வரமாட்டேன். நீங்க வேற யாரையாச்சும் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணிக்கலாம். கான்ஃபரன்ஸ் லீக் எல்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து செமிஃபைனல் ஸ்டேஜ்ல தான் ரிவ்யூவே ஆரம்பிப்பேன். அதான் நான் வர மாதிரி இல்ல. நான் அதுக்குமே வரல. அது நீங்களே பாத்துக்கங்க. அது நான் வரமாட்டேன். அப்படியே போய் கிழிச்சிட்டாலும் ஒரு ட்ரோபி வந்துட்டு அடுத்த வேலையை அதுக்கப்புறம் தான் பார்க்கும். இல்லைங்க, ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட். இவனுக்கு இந்த மாதிரி ஆடினா அது கூட ஒரு மாதிரி அது யூரோப். அதாவது இவனுக்கு இந்த மாதிரி ஆடினாங்கன்னா we will be the first big 5 league team to not win a Europa Conference League trophy. இந்த மாதிரி ஆடினானுங்கன்னா
உண்மை மனசாட்சியே இல்லைங்க நேத்தெல்லாம். கொஞ்சமாச்சு வந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து விளையாடணும், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோட விளையாடணும், ஒரு பர்ஃபார்மன்ஸை போடணும். ஒரு நல்ல ரன்ல இருக்கோமே, 20th பிளேஸ் வூல்ஸ் இப்பதான் நீ ஆஸ்டன்வில்லா பீட் பண்ணிட்டு வரானுங்க, இது ஆர்சனல் கூட வந்து டிரா பண்ணியிருக்கானுங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ரன் இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஒரு பிளேயர், அந்த 11 பிளேயர்ல ஒரு பிளேயராச்சும் அப்படி வந்து ஒரு இன்டென்ஷனோட ஒரு ஒரு பேஷனோட ஆனான அந்த பிச்சில். உருத்தவன் உருத்தவனாச்சு, டேய் நான் இன்னைக்கு டீமை காப்பாத்துறேன்டா, சரி நான் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறேன்டா, உருத்தவன் பண்ணானா அந்த பிச்சில். இதுல எல்லாத்த விட ஒர்ஸ்ட், நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப வேலிட். எல்லாத்த விட ஒர்ஸ்ட் தானே அதுல ஒருத்தன் இருக்கான். ஹாஃப் டைம்லயே அவனை தூக்கிட்டாரு, நல்ல வேலை. இப்போ ஆரம்பிக்கலாம், கிராவன்பர்ச்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதாவது ஒரு பாஸ்ரா, ஒரு பாஸ் ஒழுங்கா இந்த டார்கெட்டுக்கு போயிருக்கா? நீ சென்டர் பேக்ட பாஸ் போட்டா மட்டும்தான் ஆன் டார்கெட் போடுற. இல்லைன்னா முன்னாடி இப்போ யூஸ்வலாக சைடு வேஸ் பாஸ் போன இந்த கேம்ல சைடு வேஸ் பாஸ் எல்லாம் உல்ஸ் பிளேயர்கிட்ட போகுது. அதான் எப்பவே சொன்னேங்க, அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம மிட்டு கண்ட்ரோலே இருக்காது. பாலையே வச்சிருந்தாலுமே எந்த வித பெனிட்ரேஷன் பாஸ் போடுறதுக்கு எவனுமே கிடையாது. முன்னாடி டக்குன்னு போகவும் மாட்டோம். இது வந்து இதை வந்து வெஸ்டாம் கேம் 5-2 ஜெயிச்சும் போதும் நம்ம இதே தான் சொன்னோம். டேய் செட் பீஸ்ல கோல் போட்டிருக்கோம், ஆனா சத்தியமா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. மிட்ஃபீல்ட்ல இருந்து பாலை முன்னாடி ப்ரோக்ரஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எவனுக்குமே கிடையாது. சும்மா பாலை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பானுங்க. இந்த கேம்ல எனக்கு 75 நிமிஷம் அந்த கேம்ல ஞாபகம் வந்துச்சு. 75 நிமிஷம் 0 அட்டம்ஸ், அட்டம்ஸே 0, ஆன் டார்கெட் அட்டம்ப்டே 0. நான் அப்பதான் பாக்குறேன், இதுக்கு மேல ஒரே அட்டம்ப்ட்ல கோல் போடுவானுங்க பாருன்னு நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே கோல் 77வது நிமிஷம், 78வது நிமிஷம். லிட்டரலி வூல்ஸ் எதுவுமே இல்ல அது வரைக்கும், லிட்டரலா எதுவுமே இல்ல. இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இந்த லிவர்பூல் டீம் வந்து என்ன, அதாவது தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸுங்க இந்த டீமில். பிளேயர்ஸ் சைட்லேருந்தும் சரி, மேனேஜர் சைட்லேருந்தும் சரி. ஐ மீன் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸுங்க. பிளேயர் சைடில் நீங்கள் அது கிராவன்பர்ச் சொன்னேன், பட் கிராவன்பர்ச் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் மட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். அவன் தான் ஒர்ஸ்ட்டு. அதில் அவன் 0 out of 10னா மற்றவனு மேக்ஸிமமே 3 out of 10 தான், வேறு ஒன்றும் இல்லை. ஐ மீன் ஓவரால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆக்சுவலாக இவ்வளோ பேச்சு பேசினதில் அட்மின் டியூட்டிஸை மறந்து போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மின் டியூட்டிஸை பார்த்தோம். 3634 என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏறவே மாட்டேன்றீங்க. இப்போ தான் இந்த வாட்டி நான் வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன், இந்த வாட்டி ஓப்பனாக வச்சுருக்கேன் யூடியூப்பை, அதனால் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இல்லை இது வரைக்கும் பாருங்கள், இன்னமுமே 28% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்ன அதாவது லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் தான் ஒழுங்காக போக மாட்டேங்குது, சேனலாச்சும் முன்னேறட்டுமே. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணலன்னா ஒரு வாட்டி கீழே செக் பண்ணிருங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து 28% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4000 சீசன் டார்கெட்டு. நீங்கள் எந்த டீம் ஃபேனாக இருந்தாலும் சரி, லிவர்பூல், சிட்டி, யுனைடெட் எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னாக்க. ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா அதுக்கும் வெல்கம். நீங்களும் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் வைங்க. வேறு எதுவும் இல்லை. 3634 4000 டார்கெட்டு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் @காப்கருத்து, ட்விட்டரில் @காப்கருத்து _LFC எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் அப்படியே வருவோம். இப்போது 6 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்க்குறோம். அந்த அளவுக்கு கேம் பர்ஃபார்மன்ஸு அநியாயத்துக்கு மோசங்க. உண்மையா நான் வந்து ஓகே, இத்தனை நாள் நான் வந்து மேனேஜரை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஐ செட் a lot of stuff that ஓகே அவனுக்கு வந்துட்டு இந்த ஹோல்ஸில் வந்து ஸ்குவாட்ல ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஐ ரிப்பீட்டட்லி கெப்ட் சேயிங். நேற்று வந்து 125 மில்லியன் ஸ்ட்ரைக்கர் ஆடல, 100 மில்லியன் அட்டாக்கிங் பிளேயர் ஆடலை, 25 மில்லியன் பவுண்ட்ஸ் வாங்கின சென்டர் பேக் பெஞ்சில் இல்லை, எண்டோ இஸ் அவுட் ஃபார் த சீசன், கானர் பிராட்லி இஸ் அவுட் ஃபார் த சீசன். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. அக்ரி, இது எல்லாமே ஒரு பக்கம். ஐ ஜஸ்ட் மூவ் இட் அண்ட் கீப் இட் டு ஒன் சைட் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் இன் ஹியர். ஓகேவா, எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தனை நாள் இதே ஸ்னூஸ் ஃபெஸ்ட், முதல் அரை மணி நேரம் இதே ஸ்னூஸ் ஃபெஸ்ட் எத்தனை நாள்? இல்லைங்க, அதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேங்க. அதாவது ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. அதாவது லிவர்பூல்லாம் இப்படி தான் ஆடுவாங்கன்னு, அதான் நான் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரே கேள்வி வந்து, உங்களுக்கு அடுத்த லிவர்பூல் கோல் மோஸ்ட் லைக்லி எங்கேருந்து வரும்னு கேட்டால் உங்களாலையும் பதில் சொல்ல முடியாது, என்னாலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த பதில் சொன்னாலும் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். லைக் என்ன ஆடுவானுங்கன்னே தெரியாது. ஸோ தட் இஸ் டவுன் டு த மேனேஜர் தான்.
அதில் ஒரு டவுட்டே இல்லை. ஏன்னா யூ டோன்ட் ஹாவ் அ சிஸ்டம் டு சே ஓகே இப்படி தான் நாங்கள் வந்து வி ஆர் அட்டெம்ப்டிங் டு ஸ்கோர். நான் அந்த சண்டர்லேண்ட் கேமை பார்த்துட்டு ஓகே ஏதோ பண்ணுறாரு போல இருக்கு நானே நம்பினேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு கேமில் தான் அந்த எவிடன்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இதில் பிளேயர்ஸ் தப்பும் நிறைய இருக்குது. இப்போ சாலா கேக்போ இவங்களெல்லாம் பற்றி கேக்போ வேண்டாம். நானே சொல்கிறேன், இந்த போன வீடியோவில் யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க சிஜி ஃபேன்ஸ் அசம்பிள்டு, அந்த கமெண்ட் தாயா. அதுக்கப்புறம் கேக்போ ஒரு வேலை பண்ணியிருக்கான் பாருங்க, வேண்டாம் கேக்போ பற்றி வேண்டாம். இல்லை பட் அது ஜென்ரலாகவே ஐ மீன் இந்த பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒர்ஸ்ட்டுங்க. ஐ மீன் ஸோ மெனி திங்ஸ். அதாவது இப்போ ஒரு இது சில பேர் கேட்கலாம், நியாயமாகவே கேட்கலாம், இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ்லாம் இப்படி பண்ணாங்கன்னா மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு. அதாவது மேனேஜரும் ஒழுங்காக செட் பண்ணல. இப்போ எனக்கு என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா தோணுது, அந்த கிளாப் வந்து அந்த வர்ஜில் வேண்டைக்கெலாம் ஏசிஎல் போன சீசனு ரீஸ் வில்லியம்ஸ் நாட் ஃபிலிப்ஸ் வச்சு ஆடின போது கூட ஓகே நம்ம வந்து தோத்தோம், ரியல் மெட்ரிட்ட கேவலமாக தோத்தோம். ஆனால் அந்த சீசனும் வி ஃபினிஷ்ட் ஃபோர்த். இந்த ரீஸ் வில்லியம்ஸ் நாட் ஃபிலிப்ஸ்லாம் தே கெப்ட் அஸ் அஃப்ளோட். இந்த டீம் வந்து இந்த டீம் வித் மச் பெட்டர் பிளேயர்ஸ் தே டோன்ட் லுக் லைக் வந்து இவனுங்க 4வது கூட முடிக்க மாட்டானுங்கன்னு தான் எனக்கு தோன்றுறது. இதில் என்னன்னா 5வது முடிக்கணும், முடிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. அண்ட் வி ஹவ் டு ஹோப் விச் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் லைக்லி நமக்கு அந்த 5வது பிளேஸ் கிடச்சிரும் சாம்பியன்ஸ் லீக்குக்கு. பட் 5வதாச்சும் முடிக்கணுமேன்னு இருக்கு இப்போ. இந்த பிளேயரோட மென்டாலிட்டியில ஷிட்டுங்க. இவனுங்க எல்லாம் வந்து தண்டத்துக்கு விளையாடுறானுங்க. உண்மையை சொல்ல போனா மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ்னு ஒரு காலத்துல கூப்பிட்டு இப்பெல்லாம் மென்டாலிட்டி டம்ஸ்டர்ஸ். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மூளை இது கலட்டி வச்சுட்டு விளையாடுறானுங்கன்னு தெரியல சத்தியமா. ஹவு கேன் யூ கன்சீட் 5 goals ஆஃப்டர் 90 minutes இந்த சீசன்? 5வது கோல் இது கன்சீட் பண்றது அநியாயத்துக்கு வந்துட்டு லைக் உண்மையாவே நீங்க எல்லாம் வந்து see to a point இல்ல. why I mean I made up my mind and said okay now slots will leave. yeah why I want slot காணுங்கிறதுக்கு ரீசன் வந்து one, I agree that we are going to play possession based control football. எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அதை எப்ப விளையாடணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. if you are leading the game, let's say last season வந்து when we were leading the game அந்த மாதிரி வந்து விளையாண்டா எனக்கு எந்த வித ப்ராப்ளமுமே கிடையாது. யூ ஆர் ஆல்ரெடி லீடிங், யூ டோன்ட் ஹேவ் டு என்ஃபோர்ஸ் another goal. யூ ஆர் within your right to play side passes, bore the hell out of the opposition, finish the game. எனக்கு அதை பத்தின கவலையே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1 அது. இந்த சீசன் சுத்தமா இல்லையே. எந்த கேம்ல நீ லீட் எடுத்து கம்ஃபர்டபுளா இருந்தீன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே கேம் அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்க்கு அப்புறம் இந்த லாஸ்ட் வெஸ்ட் ஹாம் கேம் தான். அது ஒரு ஹாஃப் தான், அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான், அதுவும் செகண்ட் ஹாஃப் கிடையாது. எவ்வளவு நர்வியா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த பிளேயர்ஸ் எவ்வளவு கேவலமா ஆனாலும் ஆர்னே ஸ்லாட் doesn't have the voice to call them out and say you are playing a shit game, ஒழுங்க மரியாதையா மாக் அப் அப்படின்னு. ஏன் தெரியுமா சொல்றேன்? நேத்து 70 நிமிஷம் ஓகே 76வது நிமிஷம் 77வது நிமிஷம் நமக்கு வந்து இது பண்றோம். என்ன பண்றோம்? we concede. என்ன பண்றதுன்னு தெரியாம பெஞ்ச்ல திரும்பி பார்த்தா வெறும் குமோஹா ராபர்ட்சன். என்ன பண்றது? ஒரு மேனேஜர் என்னதான் பண்ண முடியும்? லிட்டரலா யாருமே இல்ல பெஞ்ச்ல. கியசா வந்து டச் எடுக்கிறான், முடிஞ்சு போச்சு, கீழே படுத்துட்டான். அடே 2 டச் தான் எடுத்த நீயா அப்படின்னு இருக்குது. யாருமே கிடையாது. 17 பிரஷர் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஆமாம், இல்லை ஸ்குவாட் டெப்த்துக்கெலாம் நான் ஸ்லாட்டை ப்ளேம் பண்ண போகிறதில்ல. அது வந்து இந்த இன்டர்நேஷனல் பிரேக்கில் மேபி டீட்டெயில்டாக பேசலாம். அது வந்து ஓனர்ஷிப்பு அவங்கள தான் சொல்லி ஆகணும். அதுக்கு நான் ஸ்லாட்டெல்லாம் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். நான் எங்கே அதாவது நேற்று மேட்ச்சை பார்க்கும்போது தான் யோசித்தேன். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இப்போது இந்த டீம் வந்து இட் இஸ் பில்ட் டு ப்ளே ஆன் பொசஷன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், நம்ம இந்த சீசன் வந்து ரொம்ப கேமில் லீடே எடுக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொசஷன் வச்சு ஆடுறதுக்கு, அது கரெக்ட். ஆனாலுமே அப்படி ஒரு வேளை சரி எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இட்ஸ் ஒரு கண்ட்ரோலில் இல்லை, நர்வஸாக இருந்தது. அது வெஸ்ட் ஹாம் கேம் மாதிரி நர்வஸாக இருக்கும். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஓகே நீ பொசஷன் பேஸ்டாக ஆடணும்னு நினைக்கிற, ஆனால் லீக் வந்து இட் இஸ் மூவிங் இன் அ டைரக்ஷன் வேர், ஏன்னா இவ்வளோ வருஷமாக குவார்டியோலா வந்து பொசஷன் பேஸ்டாக ஆடினதுனால லீக் என்ன பண்ணுறது, பிகாஸ் இஸ் த பெஸ்ட் மேனேஜர், அவரை எப்படி கவுண்டர் பண்ணுறது, ஆல் த குட் டீம்ஸ் வாண்ட் டு பிளே பொசிஷன். ஸோ அதனால் வந்து எப்படி நம்ம அங்கே கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காகவே இவங்களால லோ பிளாக்ல ஆடுறானுங்க, மிட் பிளாக்ல ஆடுறானுங்க, டிஃபென்சிவாக காம்பேக்டாக இருக்கானுங்க யாராக இருந்தாலுமே. அந்த மாதிரி டீமுக்கு அகேன்ஸ்டாக பொசிஷன் பேஸ்டாக ஆடணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் அ குட் சிஸ்டம், விச் ஸ்லாட் கிளியர்லி டசன்ட் ஹேவ். அந்த ஒரு நல்ல சிஸ்டம் இல்லை. ஹி வாண்ட்ஸ் டு பிளே பொசிஷன், ஆனால் அது எப்படி எஃபெக்டிவாக இருக்கிறதுங்கிறதுக்கு இல்லை. ஸோ
லீக் வந்து இட் இஸ் ஆன்டி பொசிஷன், நீ வந்து ப்ரோ பொசிஷனாக இருக்க. அவங்க என்ன நீ வாட் தே வாண்ட் யூ டு டூ யூ ஆர் டூயிங், விச் இஸ் நாட் குட். எனக்கு என்னன்னா இந்த டீம் வந்து இட் இஸ் ஆல்சோ நாட் பில்ட் டு பிளே இன் டிரான்சிஷன். நான் சொல்றது ஃபியூ எபிசோட்ஸ் முன்னாடி நானே ஆப்போசிட்டாக சொன்னேன், இந்த டீம் வந்து டிரான்சிஷனில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன் டிரான்சிஷன் கோயிங் ஃபார்வர்ட் வி ஆர் வெரி குட். அதை நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கணும். கோயிங் ஃபார்வர்ட் கோல் போடுவோம். வி ஹேவ் எக்கிடிகே, இவன் சாலா, தே ஆல் ஹவ் பேசி, தி பேசி விங்கர்ஸ், தே கேன். ஐயோ அத கூட சொல்ல இல்ல இல்ல முடியாது. இல்ல 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 கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த லீக்ங்க. நான் வந்து நாட் கம்பேரிங் தம் டு இது ஒரு லைக் வி ஆர் ஸ்டில் டாப் 5 டீம் ஒரு கோயிங் ஃபார்வர்ட் டிரான்சிஷன்ல, அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஆனா கோயிங் பேக் வி ஹேவ் நோ லெக்ஸ். டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ஸ்ல வி ஹேவ் நோ லெக்ஸ். ஸோ நீ டிரான்சிஷன்ல ஆடணும், ஒரு கேமை வந்து நீ பாஸ்கெட் பால் மேட்ச் மாதிரி மேலேயும் கீழயும் ஆடணும் அப்படின்னா மேலே மட்டும் போனா போறாது, பின்னாடி கீழே வரணும். அந்த ஹெண்டர்சன் மில்னர் பண்ண பெரிய இது வந்து அதுதான், அவங்க டிஃபென்சிவ்லி டிரான்சிஷன்ஸ்க்கு ரெடியாக இருந்தாங்க. நாட் தட் தேவர் கிரேட் கோயிங் ஃபார்வர்ட், தேவர் ஆல்சோ ஹெல்பிங் அவுட் அங்கேயும், பட் டிஃபென்சிவ்லி அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க மெயினாக. அது இந்த டீம்கிட்ட கிடையாது. ஏன்னா யூஆர் பிளேயிங் வித் டெக்னிக்கலி வெரி குட் மிட்ஃபீல்டர்ஸ் பட் ஃபிசிக்கலி நாட் ஸோ குட் கம்பேர்ட் டு. இதுதாங்க பிரச்சனை. இது நம்ம எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோங்க, the midfielders that we have are not road runners. They cannot come back. This is the primary reason that Slot is afraid to take risks. ஐயோ நான் எல்லாத்தையுமே கமிட் பண்ணி கோல் போடுறதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா 2 பேரை கமிட் பண்ணிட்டேன்னா பின்னாடி எவனுமே வரமாட்டானே அப்படின்னு. அங்கதான் that's where I differ. Afraid to take risks இல்ல, he has built a team or he has asked FSG to build a team that is not built for transition, that is built for possession football. ஆனா இதுல என்ன பியூட்டினா, it goes back to my first point, league as a whole is moving away from possession football, including Pep Guardiola in the season. இந்த சீசன் Man City பாத்தீங்கன்னா they are doing much more transition. numbers கூட ஏதோ ஒரு இதுல ஒரு few months back நான் கேட்டேன், they are doing almost 2 times more transitions per game compared to their previous seasons. both defensively சரி offensively சரி more than double the transitions பண்றாங்க அவங்க. எனக்கு இன்னொன்று இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொன்று வந்து ஐ டோல்ட் திஸ் லைக் 3 months agoன்னு நினைக்கிறேன். திஸ் சீசன் we've been insanely unlucky. ஓகேவா, தட் இஸ் an honest truth. ஏன்னா இன்னைக்கு கேம் வந்து ஆர்சனல் வர்சஸ் பிரைட்டன்ல ஆர்சனல் 1-0 லீட் எடுத்தாங்க, டிஃப்ளெக்ஷன் கோல். they after the end of the first half they had an xg of 0.01. literally 0.01. மொத்த கேம்ல they had 2 shots on target. மொத்தமாவே 5 ஷாட் தான் மொத்த கேம்ல, 5 ஷாட், 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். டிஃப்ளெக்டட் இதுல வந்துட்டு கோல், ஓன் கோல் டிஃப்ளெக்டட் இதுல. நமக்கு 1 டிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா கோல், அது நம்ம சைடுல நமக்கு ஹெல்ப் பண்ணி எதுவுமே உள்ள போகாது. ஆமா இல்ல, லக் பிளேஸ் a big role, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து ஒரு டைட்டில் வினிங் டீம், எல்லா டைட்டில் வினிங் டீமுக்குமே லக் பிளேஸ் a role. அதுல வந்து தட் வி கேனாட் சே வந்து இது ஆர்சனலுக்கு மட்டும்தான் நடக்கிறது, நமக்கு நடக்கல, நம்ம டைட்டில் ஜெயிச்சதெல்லாம் லக்கே இல்லாமல் ஜெயிச்சோம் அப்படி சொல்ல முடியாது. லைக் எவ்ரிபடி ஹஸ் ஹேட் லக் அந்த டைட்டில் ஜெயிச்ச சீசன்லலாம். வேர் ஐ எம் சேயிங் இஸ் ஆர்சனல் வந்து அந்த லக்குங்கிற ஒரு வேரியபிலிட்டி வந்து ரொம்ப இருக்காது ஒரு சீசன்ல, ஒரு 38 கேம் சீசன்ல ரொம்ப இருக்காது. லைக் 1 or 2 கேம்ஸ் தான். ஸோ என்னோட இது என்னன்னா, ஆர்சனல் இப்போ இருக்கிற டீம் வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் ஸ்லாட் வந்து ஹஸ் கான் டூ மச் இன் டு தட், அந்த பொசஷன் கண்ட்ரோல் அந்த மென்டாலிட்டி. whereas அதான் சொன்ன மாதிரி லீக் வந்து இஸ் கோயிங் தி அதர் வே. ஸோ இப்போ நம்ம டீமை பார்த்தீங்கன்னா, இப்போ ஐம் ஜஸ்ட் கம்பேரிங் நம்மளும் ஆர்சனலும், ஒரு டெக்லன் ரைஸ், ஒரு ஜுபிமெண்டிலாம் தே கேன் பிளே இன் அ பொசஷன் பேஸ்டு சிஸ்டம் ஆல்சோ. ஆனால் டிரான்சிஷனில் இருந்தாலும் தே கேன் பிளே. இப்போ கேம் வந்து ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் மாதிரி ஒரு கேம் ஆச்சுன்னா தே கேன் பிளே. நம்ம மிட்ஃபீல்ட் அது மாதிரி இல்லை. ஒரு மெக்காலிஸ்டர் சொபோஸ்ல விட்டுருங்க, மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச், கர்டிஸ்லாம் பொசஷன்ல தே ஆர் குட். ஆனால் டிரான்சிஷன் ஒரு டீம் வந்து மேலேயும் கூட ஓட விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, 70 நிமிஷத்துல இவனுக்கு அவுட். இதுல போராத்துக்கு நேத்து ஒரு காமெண்ட்ரி ஆரம்பத்துல சொன்னாங்க, வர்ஜில் வான் டைக் ஹஸ் பிளேட் எவ்ரி சிங்கிள் மினிட் திஸ் சீசன் ஃபார் லிவர்பூல். கரெக்ட். நான் போஸ்ட் போட்டிருந்தேனே, லிட்டரலா we had only 2 center backs who's played literally every single minute. I mean கொனாட்டி அவங்க அப்பா இருந்ததுக்காக போயிருந்தா, சோ அதனால அதை தவிர்த்து ஆமா லிட்டரலி எவ்ரி சிங்கிள் மினிட் யாருனால முடியும். அதுதான் this is completely not on Van Dijk. எல்லாம் கேட்டா வேன் டைக் என்ன அங்க தப்பு பண்ணிட்டானா, அந்த ஃபர்ஸ்ட் கோல் போனதுக்கு வந்து வேன் டைக் காரணமான்னு கேட்டாங்க. என்னை கேட்டா நான் நினைச்சிருந்தேன் வேன் டைக் வந்து கீழே விழுந்திருக்கணும். ஆமா, அந்த அந்த சென்டர் ஃபார்வர்ட் வந்து கீழே விழுந்தா கூட ஏன்னா தட் வாஸ் நாட் லைக் a blatant push. அவன் வந்து வெறும் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படியே வச்சிருந்தான் கையை. I don't care. என்னை பொறுத்தவரை கீழே விழுந்திருந்தா VAR would have gotten involved and they would have done some shit to say okay ஏதோ நடந்திருக்கும். maybe not. என்னை கேட்டா நீ உண்மையா இருந்து எதுவுமே கிடைக்கல. Just let's do what everyone else in the league is doing.
தொட்டாலே கீழே வந்துருது அப்படின்னு எல்லாரும் தான் பண்றாங்க, நம்மளும் பண்ணிட்டு போவோம். நம்ம என்னத்துக்கு வந்து உண்மையா இருக்கணும்? அதெல்லாம் பண்ணலாங்க, பட் அதுக்கெல்லாம் ஃபவுல் கிடைக்குமான்லாம் தெரியாது. அதுவும் இதுக்கெல்லாம் டெஃபினட்டா கிடைச்சிருக்காது. ஏன்னா நீங்க அவனோட இது பாத்தீங்கன்னா he didn't like actively push him. அவன் அப்படியே வச்சிருந்தான் கையை, அவ்வளவுதான். ரொம்ப ஒன்றும் இது பண்ணல. He just அகைனுங்க, protected himself. நான் வந்து மறுபடியும் நம்ம இந்த சீசன் ஃபுல்லா பேசிக்கிற ஒரு விஷயம், இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு கொனாட்டே வேன் டைக் ஒரே பிளேயர்ட்ட போய் 2 பேரும் பாலை லூஸ் பண்ணி ஆனா அழகான ஒரு கிராஸ். 2 பேரும் வந்து இந்த பால் வாட்சிங் பால் மேல வருது, அந்த 2 பேரும் மேல பார்த்தாங்க. கொனாட்டே ரியலைஸ்ட் வெரி லேட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் he tried to retreat, ஆனா அதுக்குள்ள அந்த ஃபார்வர்ட் வந்து he just went in and scored. கரெக்ட் லிட்டரலி அகைன் இண்டிவிஜுவல் மிஸ்டேக். மறுபடியும் ரெண்டாவது கோலுக்கு பாருங்களேன், கர்டிஸ் ஜோன்ஸ் ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் பாஸ். எனக்கு அந்த பாஸ வேன் டைக்கு ஆலிசனுக்கு கொடுக்கும்போது எனக்கு என்ன கேவலமான பாஸ் போடுறான் பாரு ஆலிசனுக்குன்னு, கிளியர் பண்ணி வந்தனே கோல். நான் அப்பதான் சட்டை வந்து பில்லோ எடுத்து தூக்கி போட்டேன். இப்பதான்டா சொன்னேன் அது ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் கேவலமான பாஸ்னு. உடனே கோல் போச்சு அப்படின்னு. கர்டிஸோட பாஸ் ஹாஃப் ஹார்ட்டட், ஆலிசனோட கிளியரன்ஸும் சரியில்லை. கண்டிப்பா 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா ஓகே, அவன் தான் ஹாஃப் ஹார்ட்டடா பாஸ் போடுறான்னா நீ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு, சரி உனக்கு 90th மினிட் இங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு நீ ஈக்குவலைசரை போட்டிருக்க, ஓகே நீ உனக்கு 2வது கோல் வரலாம், நீ என்னத்துக்கு அப்படியே சும்மா அடிச்சு விட வேண்டியதானே? என்ன நடந்துற போறது? அட்லீஸ்ட் let them get it back from their own half. கரெக்ட். அதுக்கப்புறமும் பால் விழுந்ததுக்கு அப்புறமும் குமோஹா, கியசா, மெக்காலிஸ்டர் 3 பேர் கூட குமோஹா தான் மெயின். என்னதான் வந்து இஸ் எ யங்ஸ்டர் அது இதுனாலும் இதெல்லாம் ரொம்ப பேசிக். லைக் உனக்கு பக்கத்துல ஒரு 5 அந்த ராய்க்கின்னு சொல்லுவான், இஸ் ஜஸ்ட் 5 yards அப்படிமா. 5 yard உன்னால போய் இது பண்ண முடியும், தடுக்க முடியாதா? ஒரு காலை வைக்க முடியாதா? ஒரு டிஸ்டர்ப் பண்ண முடியாதா? ஒரு ஷர்ட் இது பண்ண முடியாதா? இல்ல ஒரு 90th மினிட் நீ எல்லோ கார்டு கூட வாங்கல, ஒரு ஷர்ட் புல் பண்ணி எல்லோ கார்டு தான் வாங்க, என்ன நடந்துற போறது? Like something to say, okay I am trying to make an effort. எவனும் எஃபர்ட்டே எடுக்கல அந்த இதுல. நீ டிஃபென்ஸ் லைன் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்லாட் பயப்படுறாரு அவனை விளையாட வைக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் கேக்போ வந்தா ஏதோ பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியாச்சும் அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான். குமோ அதை பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுக்கு தான் ஸ்லாட் பயப்படுறாரு. இவனை நம்ம ஆட வச்சோம்னா நம்மளுக்கு டிஃபென்ஸ்ல வரவே மாட்டான், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, மறுபடியும் அது காலியாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் முடிச்சு கோல் போனதுக்கு அப்புறம் வந்து கையை கீழே தூக்கி போடுறது, காலை கீழே தூக்கி போடுறது, அப்படி ஒரு ஆக்ஷன் இப்படி ஒரு ஆக்ஷன் வேண்டைக்கு. மேட்ச் அப்ப என்ன நினைச்சிட்டு இருந்த நீ? வேண்டைக்கு கூட நான் சொல்ல மாட்டேன். இல்லைங்க, ஒரு கேப்டனா அந்த கோலுக்கு சொல்ல, நான் ஒரு கேப்டனா நீ என்ன பண்ண வேண்டியது? நீ தான் டீமை ரைல் அப் பண்ணி நீ ஆட வைக்கணும். இல்ல வேண்டைக்கும் எவ்வளவுதான் பண்ணுவான். இப்ப நம்ம மேனேஜர் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்லோ ஸ்டார்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீ கேம்லயோ ஹாஃப் டைம்லயோ மேனேஜர் வந்து கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அந்த வெஸ்ட் ஹாம் கேமுக்கு சொன்னா 3-0 லீட்ல இருக்கும்போது ஹாஃப் டைம்ல என்ன பெருசா சொல்ல போறாரு மேனேஜர்? அதை விட மோட்டிவேஷன் உனக்கு என்ன வேணும்? 3-0 லீட்ல இருக்கு ஆல்ரெடி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது வேண்டைக்கும் எவ்வளவு சேம் திங் கோஸ் ஃபார் அ கேப்டன். எவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆன் ஃபீல்டுல? அண்ட் என்ன எவ்வளவுதான் சொன்னாலும் மத்த பிளேயர்ஸ் ஏத்துக்கணும்ல அதை. இஃப் தே ஆர் நாட் இன் அ மூட் டு ரிசீவ்னா அதை அடுத்து வேண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் நடக்காது இல்ல. சோ லைக் and at some point Van Dijk will get tired இல்ல, என்னடா இது எப்ப பார்த்தாலும் ஒரு 90th மினிட் வின்னர் போயிட்டு இருக்கு அப்படினாக்க Van Dijk also will get tired. ஏனா especially as a center back he will definitely get tired. correct blame falls on you வரல. ஆமா. சோ நேத்து ஃபர்ஸ்ட் டைம் பால் ஜாய்ஸ் ஆர்டிகல் எழுதி இருக்கான், ஸ்லாட் got so angry that he threw a coffee cup or something for the first time. நேத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் உள்ள வந்து உட்கார வச்சு ஒவ்வொருத்தவனையும் கேட்டாராம், என்னடா இவ்வளோ ஸ்லோவாடா ஆடுவீங்க, இங்க போய் பாலை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒருத்தவன் ரன் பண்ணானுங்க. இப்போ எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் போயாச்சு, ஓகேவா? ஒரு மேனேஜரோட ஜாப் வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் பாலை வந்து கொண்டுட்டு போறது. தட்ஸ் மை ஃபீலிங். அவங்க லோ பிளாக்ல போய் நின்னாங்கன்னா எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் தான் மேனேஜர் கொண்டு போக முடியும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? உன்னோடைய மிட்ஃபீல்டர் ஒன்னா எவனாச்சும் ஒருத்தவன் ரன் பண்ணும், அந்த டிஃபென்ஸை இழுக்கிறதுக்கு ரன் பண்ணணும். அப்பதான் மிட்ஃபீல்டர் பாலை போட முடியும், நம்பர் 1. இல்ல மிட்ஃபீல்டர் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஷாட் எடுக்கணும், நம்பர் 2. இல்ல உன்னோட விங்கர் வந்து அந்த 1-on-1 பேட்டில் பீட் பண்ணிட்டு உள்ள போகணும், நம்பர் 3. போன கேம் அதுக்கு தான் பாராட்டணும், டச் லைனுக்கு போறானுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் மறந்தாச்சு. போன கேமும் நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஒன்னும் நடக்கல. மறுபடியும் 10 நிமிஷம் தான் பண்ணானுங்க, அவ்வளவுதான். மறுபடியும் எப்படி டேக் ஆன் பண்றது, எப்படி பீட் பண்றது, ஒரு கோல் போடுறதுக்கான ஒரு சான்ஸ் என்ன, எப்படி ஒரு சான்ஸ் கிரியேஷன் பண்றது, எல்லாம் மறுபடியும் மறந்தாச்சு. எல்லாமே நாசமா போய் அங்க போய் நின்று வேடிக்கை மட்டும்தான் பாக்குறது. இத்தனை கேக்குறேன்னு நான் திருப்பி கேக்குறேன். இந்த ஏதோ ஒரு கேமுக்கு அப்புறம் தான் சாலா வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்தான். ஏதோ பிரீமியர் லீக் கேம் டிஎன்டி ஸ்போர்ட்ஸ்ல தான் அந்த இன்டர்வியூ எடுத்தாங்க. எனக்கு அதாவது சாம்பியன்ஸ் லீகா பிரீமியர் லீக் கேமான்னு தெரியல.
வின் பண்ண கேமுக்கு மட்டும்தான் ஐயா வருவார். தோத்துட்டாலா ஐயா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி வர மாட்டார். ஒவ்வொரு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கும் வேண்டைக்கு தான் வரணும். இல்ல ஆனா அது வந்து ஜெனரலாவே நடக்குங்க. ஜெனரலாவே வந்து தோத்தாங்கன்னா ஜெனரலா கேப்டன் தான் வருவான். கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் வரானோ இல்லையோங்க, இவன் வந்து சரிப்பா நான் போறேன், நீ எல்லா கேமுக்கும் தான் நீ போற, ஒரு கேமுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் ஜெனரலாவே போறான். அது வந்து இல்ல ஜெனரலாவே அது வந்து நீங்க நிறைய கிளப்ல பார்க்கலாம். அது ஜெனரலாவே அது கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் லூசிங் கேம்ல வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க போஸ்ட் மேட்ச். ஐதர் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன். ரொம்ப ரேரா இருக்கிற கிளப்ஸ்ல தான் சீனியர் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க அந்த கேமுங்க. ஓகே, அவங்க வந்து நம்மளுக்கு பால கொடுத்துட்டாங்க, இவன் போய் அழகா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் அழுகு சான்ஸ். அது கூட நான் ஆனஸ்டா சொல்லட்டுமா, வுல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, நான் வுல்ஸ் ஃபேன்லாம் கிடையாது. பட் ஆனால் இஃப் ஐம் வுல்ஸ் ஃபேன், அந்த க்ளீன் ஷீட்டுக்கு போனதுக்கு நான் கம்ப்ளீட்டாக அந்த கீப்பர் மேலே தான் ப்ளேம் பண்ணுவேன். ஏன்னா தட் வாஸ் அது வந்து இட் வாஸ் நாட் அ குட் ஷாட். அது நம்ம சாலா அதே மாதிரி ஷாட் எடுத்து நல்ல ஷாட்டும் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஷாட் வாஸ் நாட் அ குட் ஷாட். அது கூட நீங்க பாத்தீங்கன்னா சா காட் அ வெரி குட் ஹேண்ட் டு இட். அது வந்து அண்டர் சைடு பட்டதுனால போச்சு. அது 1 மில்லிமீட்டர் கேப் போஸ்ட் அடிச்சு அதுவும் வெளிய வந்திருக்கும். ஆமா, ஜஸ்ட் மிஸ் அது உள்ள போனது. அது கூட ஓகேங்க, அது கூட ஓகேங்க, அது கோல் போட்டா ஓகே. அந்த ஒரு 4-on-3 4-on-2 ஒன்னு அதேதான். இந்த அதாவது வியூவர்ஸ்லாம் கேட்கலாம், சேஷ் வந்து இந்த சீசன் சாலாவோட டெசிஷன் மேக்கிங்னு சொல்றாரு, என்ன மீன் பண்ற? அந்த சிச்சுவேஷனை மட்டும் எடுத்து பாருங்க. 4-on-3 உனக்கு வந்து யூ ஹவ் மேட் த ரைட் டெசிஷன். சோபோஸ்லைக் பாஸ் பண்ணணும், அதுவே 10 செகண்ட் லேட்டா மேக். பட் ஓகே, அங்கதான் ஃபர்ஸ்ட் தப்பு. நீ ஃபர்ஸ்ட் அந்த டெசிஷன் எடுத்ததே 10 செகண்ட் லேட்டு. ஓகே, எடுத்துட்ட கரெக்டான டெசிஷன் தான் சோபோஸ்லைட்ட போறது. ஏன்னா இந்த பக்கம் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, அந்த பக்கம் அவன் ஓடுறான், ஃப்ரீயா போலாம், ஷார்ட் எடுக்கலாம். எக்ஸிகியூஷனுங்க, எக்ஸிகியூஷன் அதாவது ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் லேட்டா போனதுனாலேயே அது வந்து இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா டிஃபெண்டர் ஹஸ் அ பெட்டர் சான்ஸ், டி பாக்ஸ் கிட்ட போக போக டிஃபெண்டர் ஹஸ் அ பெட்டர் சான்ஸ் அதை இன்டர்செப்ட். ஆனாலுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல டிஃபெண்டர் இஸ் ஆன் த வீக் ஃபுட்பாங்க. லைக் இந்த சென்ஸ் வந்து இஸ் ஆன் த இது லைக் வெரி லெஸ் சான்ஸ் அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு. கரெக்ட். இன்டர்செப்ட் பண்ற ரேஞ்சே வந்து ஒரு 2 மீட்டர் தான். அது எப்படி அந்த 2 மீட்டர்ல பாஸ் போடுற? சோபோஸ்லைக் லிட்டரலா எனி அதர் டைரக்ஷன்ல போட்டிருந்தா சோபோஸ்லைக் தான் போயிருக்கும் அது. கரெக்ட். And we are winning the game there. Basically we are winning the game there. ஆமா ஆமா ஆமா, இதுதான் கேம் சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ். அது ஒரு சான்ஸா? கோடி கேக்போ அதுவே உள்ள போயிட்டு இருந்துச்சு. அவன் விடாம எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா கூட அது வந்து உள்ள போயிருக்கும். ஆமா, ஐயோ மனசாட்சியே உனக்கு கிடையாதாடா. அதாவது நீ வந்து I appreciate him for trying too hard to put that in. I really appreciate him. ஏன்னா ஐயோ அந்த பால் எங்கேயோ போயிருமே, நம்ம காலை நீட்டியாச்சும் உள்ள போடலாமே அப்படின்னு ட்ரை பண்ணல. I really appreciate. அதாவது அந்த சிச்சுவேஷன் வந்து there were so many people in the box. So உனக்கு பக்கத்துல யார் இருக்கான்னு டக்குன்னு தெரியும். உனக்கு பக்கத்துல ஒரு வுல்ஸ் டிஃபெண்டர் தான் அவன் கிளியர் பண்ணிடலாம்ல. கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இந்த சென்ஸ் வந்து காலை விட்டு உள்ள லைக் மேக் ஷூர் இட் கோஸ் இன்ங்கற டைப். அகைன் எக்ஸிகியூஷன். அது எப்படிங்க கோல் லைன்லங்க, கோல் லைன்ல பாலை மீட் பண்றது கூட வர உனக்கு தெரியாது. எப்படா அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ண முடியும்? எனக்கு 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 ஒண்ணுமே புரியல. பால் வந்து போஸ்ட் அடிச்சு வெளியே வந்துச்சு. எப்படி கட்டிஸ் டவுன்ஸ் தான் இருந்தா, கட்டிஸ் டவுன் செஸ்ட்ல பட்டு எப்படி பால் மேல போயிருக்கும் அப்படின்னு நான் எனக்கு உட்காந்து டிவி பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ரீப்ளே ஆகுது. நீங்க உங்களுக்கு புரியலன்றீங்க. நீங்க இந்த நாங்க டிஎன்டி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், காமெண்ட்ரியில லைவ்ல புரியல, ரீப்ளேல ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட் கிட்ட இருக்கிற ஆங்கிள் காமிக்கல அவனுங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ரீப்ளேக்கு. இவங்களுக்கு அப்பவும் இவங்க பேசிக்க ஹூ கிளியர்ட் இட், டு யூ திங்க் இட் வாஸ் கர்டிஸ் ஹூ கிளியர்ட் இட், டு யூ திங்க் இட் ஹிட் தி போஸ்ட், நோ ஐ திங்க் தேர் மஸ்ட் ஹவ் பீன் சம் அதர் ஃபுட் ஃப்ரம் a wolves defender. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் சொல்ற லிட்டரல் தேர் மஸ்ட் ஹவ் பீன் சம் அதர் ஃபுட் ஃப்ரம் a wolves defender, பட் ஐ டோன்ட் see any wolves defenders close enough to do that. என்ன இது? அப்புறம் தான் இந்த இது கோல் லைன் அந்த சைடு ஆங்கிள் காமிச்சாங்க, கேக்போ அந்த இது பண்றது. டேய் oh my god, it was கோடி கேக்போன்றான். என்ன சொல்றது? I just don't really இது என்ன தெரியுமாங்க, these players are, அதான் சொல்றேனே, these players have shit mentality throughout the season. These players have shit mentality. இவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா போனா இவங்க கேம் ஆடுவாங்க. இப்போ like everything has to be perfect for them. எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் கோல் போடணும், 2வது கோல் லீட் எடுக்கணும், ஆப்போசிஷன் நம்மள வந்துட்டு லோ பிளாக்ல போய் நிக்க கூடாது, ஆப்போசிஷன் நம்மள வந்து பிரஸ் பண்ண கூடாது, ஆப்போசிஷன் நம்மள தொடக்கூடாது, டிஃப்ளெக்ஷன் ஷாட் வந்துடக்கூடாது, மழை பெய்யக்கூடாது, காத்தடிக்க கூடாது, காத்துல பால் கரெக்டா இருக்கணும், பால்ல வந்து கரெக்டா அடிச்சவனத்துல உள்ள போகணும்.
எல்லாமே இவனுக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் இவனுக்கு வந்து ஃபுட்பால் ஆடுவானுங்க. அல்டிமேட் ஷிட் ஹவுஸ் மென்டாலிட்டி இதெல்லாம். இல்லைங்க, ஐ திங்க் அதாவது சொன்ன மாதிரி திஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃபண்டமெண்டலி ஃப்ரம் வந்து த மேனேஜர் சேயிங் நான் வந்து பொசஷன் ஃபுட்பால் ஆட போகிறேன். ஏன்னா அதுலேருந்து தான் இந்த டீம் இஸ் பில்ட்டு. இந்த டீமால் வந்து டிரான்சிஷன்ஸ் டிஃபெண்ட் பண்ண முடியல. அண்ட் இட் டசன்ட் ஹெல்ப் தட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த லீக் வந்து டிரான்சிஷன் ஃபுட்பாலுக்கு போகுது, நம்ம மட்டும்தான் பொசஷன் ஃபுட்பாலுக்கு ஆடுறோம். ஸோ லைக் இல்லைங்க, நான் உங்களை திருப்பி கேட்கறாங்க. இப்போ நம்ம இல்ல இல்ல பொசஷன் ஃபுட்பால் ஆடுறாருங்கிறது இல்ல இல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் தட். அதுக்கு அதை தவிர வாட் காம்ப்ளிகேட்ஸ் திஸ் இஸ் யுவர் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். இப்போ இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் த்ரூ அவுட் த சீசன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ஃபெட்டிக் ரீசனாக சொல்ல முடியாது, மென்டாலிட்டி பிரச்சனை இருக்கு. வி ஸ்டார்ட் கேம்ஸ் வெரி ஸ்லோ. இது வந்து பிளேயர்ஸ் சைட்லேருந்து இதெல்லாம் இது வந்து அதாவது ப்ராப்ளம் வந்து இனிஷியலாக நான் சொன்னது, அதை காம்ப்ளிகேட் பண்ணுறது மேக்னிஃபை பண்ணுறது இதெல்லாம் இது பிளேயர் மிஸ்டேக்ஸ், மென்டாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து இது இப்போ ஃபெட்டிக், ஃபிசிக்கல் ஃபெட்டிக். வேண்டைக்கு வந்து எவ்ரி சிங்கிள் மினிட் ஆடுறான். ஆப்வியஸ்லி நீங்கள் இப்போ வந்து டெய்லி வந்து ஃபுட் ட்ரைனிங் போகிற, ஃபுட்பால் ஆடுற, கேம் ஆடுற, அப்புறம் திரும்ப ட்ரைனிங் போகிற, இது பண்ணுற, சாட்டர்டே கேம் ஆடுற. லைக் இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் யூஆர் மோர் அண்ட் மோர் லைக்லி டு மேக் மிஸ்டேக்ஸ். இல்லை இல்ல எனக்கு புரியலையே. இல்ல அதை தவிர அவங்களுக்கு என்ன துணி துவைக்கிற வேலை இருக்கா? இல்ல பாவம் வந்துட்டு வீடு பெருக்கி கீது வெளியே கோலங்கீது போடணும். இல்ல இல்ல அந்த கியூமுலேட்டிவ் ஃபெட்டிக் வந்து இட் டேக்ஸ் அ டோல்ங்க. நீங்க இப்ப இட்ஸ் a very physical sport, it takes a toll அந்த கியூமுலேட்டிவ். அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. சி அப்போ இந்த எதுக்கு நான் சொல்ல வரேன், நீங்க இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்னு சொன்னீங்கல்ல, சோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு பேஸ் லைன் ஆஃப் வந்து இவங்க ஆல்ரெடி மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. இதுல நீங்க வந்து மென்டாலிட்டி பிரச்சனை, மென்டல் டயர்ட்னஸ், பிசிக்கல் டயர்ட்னஸ் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா it becomes more and more mistake after mistake every single game. இது வந்து அது புரியுதுங்க. நீங்க சொன்னீங்க, I mean what we are trying to do and what the league is doing is completely the opposite. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 கேம் we played how the league wanted us to play. completely back and forth game. லீக் என்ன பண்ணிட்டு இருக்கோ அதான் நம்ம பண்ணோம். எவனாச்சும் ரிகவர் ஆனானா? எவனாச்சும் பின்னாடி போன பாலுக்கு வேண்டைக்கு கோனாட்டைக்கு எவனாச்சும் ஓடி வந்தானா? ஒருத்தவன் வரமாட்டேன்ட்டான். அப்ப ஸ்லாட் என்ன பண்ணுவாரு? ஐயோ எவனுமே வர மாட்டீங்கன்னா நம்ம இப்ப சேஃபா தான் இருந்தாகணும், வேற வழியே கிடையாது, லீக் போற மாதிரி போனா நான் வந்து இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இப்ப கிளாப் மாத்துனது, ஸ்லாட் மாத்துனது. ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து ஸ்லாட் வந்து we will இல்ல ஸ்லாட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் நீங்க இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன்ஸா ஆடல. வாட் we did was overload the offense. ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் டிரான்சிஷன்ல நிறைய கோல் போட்டாங்க ஃபர்ஸ்ட் 5 கேம்ல போட்டோம். ஓகே, பட் ஆனா we didn't play a transition game. டிரான்சிஷன்ல கோல் போடுறது வேற, டிரான்சிஷன் கேம் ஆடுறது வேற. where you purposely make it a basketball game. நான் வந்து என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா we only had 2 people at the back. ஏன்னா நம்ம வந்து we will go everybody in front, இது பண்ணி அங்கேயே பால ஜெயிச்சு அங்கேயே கோலை போடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் ஆடணும். பிகாஸ் again that comes from வந்து slot saying நம்ம வந்து in close spaces we have the players to control the ball and make it happen. again it's kind of related to possession football தான். ஏன்னா possession football நீங்க அதுதான் பண்ண போறீங்க. close spacesல வந்து you have to have good players. அதை தான் வந்து he tried to do there அப்போ ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல. ப்ராப்ளம் வாஸ் அப்போ வந்து அவங்க வந்து we were stuck in a 4 versus 2 டிரான்சிஷன்ல. அவங்க வந்து 3 பேர் வந்து வருவானுங்க, 4 பேர் வருவானுங்க, கோல் போடுவானுங்க. then he said okay let's become more defensive. நம்ம வந்து we will keep possession and low block mid block எல்லாம் நம்ம அப்படி பிரேக் பண்ணுவோம் because we have people good enough to ஒரு possession football they are good enough ன்னு சொல்லிட்டு. but the problem is where I see the problem is he has a rough idea of how to do things slot, but not ஒரு அந்த system வந்து it has been given enough and more time ஆனா refine பண்ணல to say okay இதுதான் நீ உன்னோட பிளேயர் மூவ்மெண்ட்ஸ் ஒரு 10 ஓட மூவ்மெண்ட் இங்க இருக்கணும் so that you drag this person out, அங்க ஸ்பேஸ்ல இவன் வரணும், லைக் அந்த மைன்யூட் டீடைல்ஸ் இல்ல. இப்போ இதுல நான் சொல்றது ஜஸ்ட் ஃப்ரம் அ மேனேஜர் கோச்சிங் பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. நாட் பிளேயர் மிஸ்டேக்ஸ்லாம் விட்டுருங்க, தட் கான்ட்ரிபியூட்ஸ் மேசிவ்லி, இல்லைன்னு சொல்லல. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது this is where I feel like Slot has fallen short as a coach. போன சீசன் எனக்கு ஞாபகம் இருந்து இப்போ நீங்க சொன்ன எக்ஸாக்ட் விஷயத்துக்கு நம்ம அவரை பாராட்டிட்டு இருந்தோம். he is very very picky about certain stuff. எல்லாத்தையுமே அக்யூரேட்டா பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காப்ல, which is really good. நம்ம இதே விஷயத்துக்கு பாராட்டின விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் தான் இப்ப வந்து இப்ப அவருக்கு எதுவுமே இல்ல, இது எல்லாமே லேக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட் சொல்றது ஒரு 10 எங்க ஓடணும், ஒரு மேனை எப்படி டிராக் அவுட் பண்ணும், இது எல்லாத்துக்கும் நம்ம பாராட்டிட்டு இருந்தோம் அவர் போன சீசன். என்னடா எல்லாமே கரெக்டா பண்றானுங்க,
எப்படிடா இவ்வளவு அக்யூரேட்டா பாரு, எவ்வளவு அக்யூரேட்டா மனுஷன் யோசிச்சு வராப்புல பாரு. ஒவ்வொரு கேமுக்கு நம்ம பாராட்டினதுல இருந்து ஆமா. we've gone completely 180 degrees. இவர் எதுவுமே பாரு, எதுவுமே அவன் பாக்குறது இல்ல. பிகாஸ் ஃபுல் பிரஷர். பேசிக்ஸ் பண்ணா போதும் இப்போ. ஆமா. நான் அந்த அளவுக்கு டீடைலிங் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் பேசிக்ஸ் பண்ணிட்டு பேசிக்ஸ்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணணும். இவனுங்க எல்லாம் அதை பண்ணாலே நான் வந்து ரிசல்ட் எடுத்துடலாம். ஆனா இவனுங்க தான் பேசிக்ஸே பண்ண மாட்டேங்கிறானுங்களே. சிம்பிள் பாசஸ் போட தெரியறது இல்ல. டிஃபென்ஸ் பின்னாடி ஓடி வரணும், ஹெல்ப் அவுட் பண்ணணும், ஒரு பேஷனோட ஆடணும். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஜஸ்ட் டேக் ஷாட்ஸ் அட் த கீப்பர். சும்மா அங்க போய் நின்னு மறுபடி 10 பாஸ், இங்க ஒரு 4 பாஸ். அதான் சொல்றேனே, இது வந்து மேனேஜர் சைடுல இருந்து பிரச்சனை இருந்தாலும் பிளேயர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்கியூஸ்ட் இதுல. இது வந்து பிளேயர்ஸ் வந்து அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ், அவங்க பண்ற மென்டாலிட்டிக்கெல்லாம் நீங்க எவ்வளவுதான் மேனேஜரை பிளேம் பண்ண முடியும், எவ்வளவுதான். சரி, நான் கேட்குறேன், ஒரு மேனேஜர் ப்ரீ கேம் டீம் டாக் வந்து ஹவு மச் டு யூ திங்க் இட் மோட்டிவேட்ஸ் பிளேயர்ஸ்? உங்களுக்கு உள்ளார மோட்டிவேஷன் இல்லைன்னா, அதாவது மேனேஜர் ப்ரீ கேம் டீம் டாக் வந்து 90ல இருக்கிற மோட்டிவேஷனை 95 100க்கு கொண்டு போகும். 0ல இருக்கிற மோட்டிவேஷனை 100க்கு கொண்டு போகாது. இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்கானுங்க. நீங்க அந்த பிளேயர் விளையாடுறது பாருங்களேன். மெக்காலிஸ்டர் படு மோசம். போன சீசன் கம்பேர் பண்ண இந்த சீசனுக்கு படு மோசம். கிராவன்பெர்ச் அவ்வளவுதான் எனக்கு முடியும்டா, எனக்கு அவ்வளவுதான் இருக்கு அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு இருக்குன்ட்டான். கேக்போ எனக்கு இவ்வளவுதான்ப்பா வரும், வேணும்னா ஆட வைங்க, இல்லைன்னா பெஞ்சில் உட்கார வைங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் கவலை கிடையாது. ஆமா, என்னால இவ்வளவுதான் முடியும், என்னால டேக் ஆன் பண்ண முடியாது. உலகமே பேசுது. டேய், நீ வெளியே போய் வந்து டேக் ஆன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றா, நீ பண்ணினாலே நிறைய நடக்கும் தான். அவன் ஒரு இது பார்க்காம கூட இருந்திருப்பான். யோசிச்சு பாருங்க, இந்த சோசியல் மீடியா காலத்துல அது அவன் காதுக்கே இது போயிருக்காதா? ஏன் மேனேஜர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே வந்து கூட சொல்றாரு, we've asked Cody Gakpo to take on more on the other side so that we can do something about itங்கறாரு. அப்போ இல்ல, அப்போ எந்த டேக் ஆனும் கிடையாது. முகமது சாலா அப்பா என்னால சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு டிராப் ஆஃப். எங்க எந்த அளவுக்கு இருந்தானோ, இந்த ஒரு பாஸ் வந்துச்சுங்க, அவனோட ஷாட் ஆன் டார்கெட்ல கூட வைக்கல, 6 அடிச்சான். பாத்தீங்களா? எனக்குலாம் சத்தியமா கெட்ட வார்த்தையை திட்டிப்பா. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் எடுத்தானே, அதுதானே சொல்றீங்க. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு சாலா மேல கடுப்பானதே கிடையாது. லிட்டரலா நான் இப்ப அவ்வளவு கடுப்புல இருக்கேன். இதுல என்னன்னா, அந்த கார்னர் ரூட்டீன் வந்து இட் வாஸ் வெல் ஒர்க்ட். அது சாலாக்கு தான் அந்த பால் கரெக்டா போச்சு. கரெக்ட். எல்லாமே பண்ணி ஆன் டார்கெட் ஷாட் கூட அடிக்க மாட்டேன்னா என்னங்க அர்த்தம்? பால வந்து நிறைய தடவை 1-2s எல்லாம் ப்ளே பண்ணி சாலா உள்ள எடுத்துட்டு போவான் பாக்ஸ்ல, ஒருத்தன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. See, சாலா இஸ் நாட் ஃபிட் டு ப்ளே பொசஷன் பேஸ் சிஸ்டமுக்கு. சாலா செட் ஆக மாட்டானுங்க. ஃபேர் அண்ட் சிம்பிள் நான் சொல்றேன். ஈவன் கேக்போ கூட நான் சொல்றேங்க, லைக் கேக்போ வந்து ஓகே, இஸ் நாட் கோயிங் டு பி வந்து ஒரு மானே லெவல் ஆஃப் பிளேயர், நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா ஹி வில் பி அ பெட்டர் பிளேயர் இன் டிரான்சிஷன். எதுக்கு எப்படி சொல்றேன்னா, அதுக்கு எவிடன்ஸ் நமக்கு இருக்கு ஆல்ரெடி. கிளாப்போட டைம்ல தான் வாங்கினாரு கோடி கேக்போவை. வாங்கின புதுசுல he was banging in goals. He can play அந்த டிரான்சிஷன் சிஸ்டம். சொல்லுங்க. சி, அந்த பிரைட்டன் கேம் நம்ம நல்ல ஞாபகம் இருக்கு. நான் உங்களை கேட்டேன், எப்படிங்க இந்த கேம் மட்டும் பாஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் போறோம், எடுத்தோடனே பாஸ் போலாம், முன்னாடி போலாம்னு எப்படி நம்மளுக்கு தோணுது அப்படின்னு. வெரி சிம்பிள். நீங்க சொன்ன இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல we are stuck not playing possession, not playing transition விளையாடணும்னு நினைச்சோம்னா பிளேயர் இல்ல, பொசஷன் விளையாடணும்னு நினைச்சோம்னா பிளேயருக்கான அந்த கேப்பபிலிட்டி இல்ல. சரி, மேனேஜர் இப்ப வந்து டிரான்சிஷன் போலாமா, பொசஷன் போலாமா, ஐயோ எனக்கே தெரியலையே அப்படிங்கிறார். சரி, ஏதோ ஒன்று முடிவு பண்ணி 3 பார்க்கலான்னு பார்த்தா 125 million ஃபார்வர்ட் அவுட், 100 million அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அவுட், வாங்கின ஒரே சென்டர் பேக் அவனும் அவுட், 25 million ரைட் பேக் அவனும் அவுட் ஃபார் த சீசன், இருந்த ஒரே டிஎம் ஒரு மேட்ச் ஆடினா அவனும் அவுட் ஃபார் த சீசன். இருக்கிறவன் எல்லாமே கேவலமா ஆடுறானுங்க. இதுல நான் என்ன யாரை போய் நான் பிளேம் பண்றது? சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நம்ம ஃபுட்பால் கேவலமா தான் இருக்கு. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. நம்ம ஃபுட்பால் கேவலமா இருக்கு, எனக்கே பிடிக்கல. 30 நிமிஷம் என்னால பார்க்க முடியல, சகிக்கல, அப்படி இருக்கு. ஒத்துக்கிறேன், நான் டினையே பண்ணல, ஒத்துக்கிறேன். ஆனா நீங்களே உட்கார்ந்து ஒரு ஆர்சனல் மேட்சோ, வேற யாரு பாருங்க, நம்ம சுத்தி இருக்கிற செல்சி மேட்சோ, ஆஸ்டன் வில்லா மேட்சோ எல்லாம் பாரு, நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமா தான் எல்லாத்தோட கேமும் இருக்கு. இல்லைங்க, இப்போ அது வந்து ஏன்னு சொல்றேன், அது வந்து ஐ மீன் நாட் ஏன்னு சொல்றேன், பட் எல்லாருமே வந்து ஒரே அந்த டிரான்சிஷன், அந்த இது செட் பீசஸ் அதுல ரிலே பண்ணும்போது கேம் பிகம்ஸ் கோட் அண்ட் கோட் அன்வாட்சபிள். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த லிவர்பூல் ஆடுற இது பிடிக்கல,
பட் நீங்க மற்ற டீம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் ஐடென்டிட்டி ஆஃப் வாட் தே வாண்ட் டு வில்லாவா இருக்கட்டும், செல்சி கூட ஓரளவுக்கு இல்லை, பட் சம்வாட் 50-50 செல்சி, ஒரு ஆர்சனல், ஒரு சிட்டிலாம் யூ நோ வாட் தே வாண்ட் டு. ஒரு கேமுக்கு போனால் நான் வந்து ஆர்சனல் கேம்லாம் ரொம்ப பார்த்ததில்ல இந்த சீசன், ஆர்சனல் ஃபேன் கிடையாது, ஸோ அதனால தெர் இஸ் நோ பாயிண்ட். ஆர்சனல் கேம் ரொம்ப பார்த்ததில்ல, சிட்டி கேம் ரொம்ப பார்த்தது. பட் ஆனாலுமே இப்போ அடுத்த வாரம் சிட்டி வந்து யார் ஆடுறாங்களோ, இஃப் ஐ சி அந்த கேம் என்ன ஏதுன்னு, ஐ ஹாவ் அ ரஃப் ஐடியா ஆஃப் ஓகே இவங்க இதை தான் ட்ரை பண்ண போறானுங்க அப்படி. என்னால் லிவர்பூலுக்கு அந்த ஐடியாவே சொல்ல முடியல, இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு எனக்கு தெரியல. மார்ச் மாசம் வந்துருச்சுங்க, இதுக்கு மேல உங்களோட சண்டை போடுறக்கு எனக்கு தெம்பு கிடையாது. இல்ல அதுதான் நான் சொல்றேன், அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நான் வந்து நான் ஒரு 5 கேம் 6 கேம் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம் பாத்தீங்களா. ஐ திங்க் வுல்ஸ் கேம் ப்ராபபிளி நெக்ஸ்ட் கேம் யார் ஆடுறோம்னு பாருங்க. எனக்கு யார் ஆடுறோம் வுல்ஸ் எஃப்ஏ கப் லீக்ல லீக்ல வந்து டாட்னம் ஹோம், பிரைட்டன். இதுதான் லாஸ்ட் வுல்ஸ் கேம் தான் லாஸ்ட் அந்த லிஸ்ட். பிரைட்டன் இல்லையா? பிரைட்டன் அவே இல்லையா அடுத்த கேம்? பிரைட்டனவே அதுக்கப்புறம். அதாவது இப்போ அடுத்த நான் ஃபிக்சர் படிக்கிறேன். வுல்ஸ் எஃப்ஏ கப், கேலட்டாசரை சாம்பியன்ஸ் லீக் அவே, அப்புறம் லிவர்பூல் வர்சஸ் டாட்னம் ஹோம், அப்புறம் லிவர்பூல் கேலட்டாசரை ஹோம், அப்புறம் பிரைட்டன் லிவர்பூல் அவே, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக். கரெக்டா? ஆமா. அதான் இந்த கேமோட தான் ஐ ஸ்டாப்ட். கரெக்டா நம்ம ஒரு 6 கேம்னு போட்டோம் இந்த வூல்ஸோட வந்து. சீரியஸாவே இஃப் வி காட் அ ரிசல்ட் அட் வூல்ஸ்ல we would have been 4th right now. சீரியஸாவே we would have made the shift into top 4 right now. இந்த ஒரு கேம் ரிசல்ட் எடுத்திருந்தோம்னா we would have been 4th right now. கரெக்டா? செம்ம upturn in form. I am not good at it. அதாவது useless. I mean I don't care about the style of football. கண்டிப்பா 4th இருந்திருப்போம். கரெக்டா? பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வந்திருப்போம். we had 6 wins in the last 7 games, all competitions combined. இந்த கேமுக்கு முன்னாடி இந்த ஒரு கேம் டர்ன் அப் ஆகி ஆடி இருந்தானுங்கன்னா we would have probably had 7 in the last 8, which is a பயங்கரமான upshift in form considering அவ்வளவு டிரா அவ்வளவு லாஸ் எல்லாமே இருந்தது போக செம்ம upturn in form. கரெக்டா? எல்லாமே போயிட்டு இருந்த பட்சத்துல ஐ வுட் ஹவ் செட் ஓகே, எதிர்பார்த்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்ப்பா, இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸ்ல எதிர்பார்த்த மாதிரி நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் மேல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு we would have confidently we could have said இந்த 3 points, இந்த வுல்ஸ் கூட இருக்கிற 3 points massively it will lead us to missing out on top 5. I think we will miss out on top 5. I am pretty certain. இப்பதான் நியூகாசல் கேம் முடிஞ்சிருக்கு, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், தெரியல, முடிஞ்சிருக்கு. நியூகாசல் வந்து லீடிங் 2-1 against யுனைடெட். 90th மினிட் வின்னர் நியூகாசல். செல்சி வந்து 4-1 வின்னு. ஸோ ஐ மீன் 5th பிளேஸ் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட், ஆனால் கிடைக்குமான்னு தெரில. இல்லை எதுக்கு சொல்ல வந்தேன், நீங்கள் இந்த ரிசல்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம டீமோட அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸை பாருங்க. அதாவது ஒரு டீம் இன் வாட் தே ஆர் பில்ட் ஃபார், வாட் சிஸ்டம் தே ஆர் மோஸ்ட் பில்ட் ஃபார்னு நீங்கள் சொல்லுங்கள். மெக்காலிஸ்டர் என்ன, வாட் சார்ட் ஆஃப் சிஸ்டம் இஸ் இ பில்ட் ஃபார்? டிரான்சிஷன் சிஸ்டமா இல்லை பொசஷன் சிஸ்டமா? அவ்வளோதான். பொசஷன். வேர்ட்ஸ் பொசஷன். சோபோஸ்லை he can play both more on transition, but he can play both. So இப்போ 2 பேர் பொசிஷன், ஒருத்தன் டிரான்சிஷன். அந்த பக்கம் பாருங்க, சாலா டிரான்சிஷன், கேக்போ மோர் டிரான்சிஷன் than பொசிஷன். எக்கிடிகேவும் வெரி எஃபெக்டிவ் இன் டிரான்சிஷன், லெஸ் எஃபெக்டிவ் இன் பொசிஷன். அதாவது so Slot is trying to play a possession system, ஆனா 4 of his front 6 is best இது வந்து டிரான்சிஷன்ல நடக்குது. So I mean that itself மார்ச் இப்பவே நமக்கே தெரியுங்க. I am very sure he is going to get sacked this summer. I am very sure. இல்ல, there one of two things has to happen. Either Slot gets sacked, or if you are saying okay நாங்க Slot பேக் பண்ண போறோம், ஏன்னா போன சீசன் பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்காரு, we'll give him one more year, or இந்த தேர்ட் சீசன் வந்து ஒரு probation சீசன் மாதிரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா you have to back him, and you cannot get him transition wingers. சாலாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஐடியலி இது நடக்காது, பட் ஐடியலி ஒரு ஜாக் கிரீலிஷ், பிரைம் ஜாக் கிரீலிஷ் டைப் பிளேயர் தான் வேணும். someone who is good against low blocks on the wing. அந்த மாதிரி பிளேயர் வந்து is not very easily available, அதுவும் நான் சொல்றேன். ஸோ அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. இல்லை இஃப் யூர் சாக்கிங் ஸ்லாட், ஏன்னா யூஆர் சேயிங் நமக்கு இருக்கிற பிளேயர்லாம் டிரான்சிஷனில் நல்லா பண்ணுவாங்க, வேர்ட்ஸ் கூட டிரான்சிஷனில் நல்லா பண்ணுவான், மெக்காலிஸ்டரும் டிரான்சிஷனில் நல்லா பண்ணுவான் அப்படின்னாக்க யூ ஹேவ் டு சாக் ஸ்லாட் அண்ட் கெட் another manager who's willing to say லீக் ஃபுல்லா டிரான்சிஷனுக்கு போகுது, நானும் டிரான்சிஷனுக்கு போறேன்,
எனக்கு வந்து அந்த இப்போ மிட்ஃபீல்டில் வந்து இந்த பொசிஷன் பேஸ்ட் ஆளுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு கெட் மீ சம் ஒன் ஹூ கேன் பிளே போத் சிஸ்டம்ஸ், இந்த டெக்லன் ரைஸ் ஜூபிமெண்டி மாதிரி கெட் மீ சம் ஒன் ஹூ கேன் பிளே வந்து பொசிஷன், நான் பாலை வச்சு ஒரு லோ பிளாக்கை பிரேக் டவுன் பண்ணணும்னாலும் எனக்கு பண்ண தெரியும், இல்ல எண்ட் டு எண்டா பாக்ஸ் டு பாக்ஸ் ஓடணும்னாலும் நான் ஓடுவேங்கிற டைப் ஆஃப் பிளேயர் வேணும். அதுதான் இந்த சிக்ஸுங்க. எல்லாருமே வார்டன் 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 இருக்கானுங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு பிளே பொசிஷன் பேஸ்ட்னா வார்டன் இஸ் ஃபைன். இஃப் யூ ஆர் சேயிங் சம்மர்ல நான் வேற யாரோ கூட்டிட்டு வந்து டிரான்சிஷனல் பேஸ் தான் ஆட போறேன்னா வார்டன் இஸ் நாட் தி ஆன்சர். அவனாலே ரிகவர் பண்ண முடியாது. இல்ல, யூ நீட் சம்ஒன் ஹூ கேன் பிளே போத். அதுதான் நான் சொல்றேன், யூ கேன் டு போத். இப்போ ஆர்சனல் நான் வந்து you are asking for a Declan Rice மாதிரி ஒரு பிளேயருங்க. Declan Rice மாதிரி பிளேயர் யாரும் இல்ல. டிஃபிகல்ட். நான் ஈஸின்னு சொல்லவே இல்ல, இத இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எதுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் கேக்குறேன்னா, as a top team, ஆர்சனல் எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், as a top team you are going to come up against transitional football in Europe. ஏன்னா அவங்க ஓப்பன் ஸ்பேசஸ் இது பண்ணுவாங்க உங்களுக்கு எண்ட் டு எண்டுக்கு. நமக்கே யூரோப்பியன் கேம்பெயின் ஹஸ் கான் மச் பெட்டர் தென் பிரீமியர் லீக் கேம்பெயின். ஸோ அதனால எண்ட் டு எண்டா இருக்கும் ஃபுட்பால். ஆனா பிரீமியர் லீக்ல when you go to Wolves, when you go to West Ham, when you go to இந்த மாதிரி டீம்லாம் அவங்க லோ பிளாக் ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. லோ பிளாக் ஆர் மிட் பிளாக் ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உனக்கு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மிட்ஃபீல்டர் இன் ஒன் ஆஃப் யுவர் டாப் டீம்ஸ், டெக்லன் ரைஸ் மாதிரியோ இல்ல வேர்ட்ஸ் மாதிரியோ இல்ல ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மாதிரியோ, யூ ஹேவ் டு பி ஏபிள் டு பிரேக் டவுன் போத் சிஸ்டம்ஸ். நீ மிட் வீக்ல டிரான்சிஷன் சிஸ்டம்லயும் ஆடுறதுக்கு எஃபெக்டிவா இருக்கணும், அண்ட் சாட்டர்டே அன்னைக்கு லோ பிளாக் அகேன்ஸ்ட் ஆடுறதும் நீ எஃபெக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி மிட்ஃபீல்டர் கிடைக்கிறது கஷ்டம். பட் சம்திங் ஹேஸ் டு பி டன். நீங்க மேனேஜரை சாக் பண்றீங்களோ இல்ல பிளேயர்ஸ் வேற வாங்குறீங்களோ, சம்திங் ஹேஸ் டு சேஞ்ச் இந்த கிளப்ல. I don't know what they are going to do. As far as I see every game going, even though we were getting results, the football has still been bad. I mean, I don't care about the football as long as we get the result. But collectively, எனக்கும் கடுப்பா இருக்கான்னு கேட்டா கடுப்பா தான் இருக்கு. But as long as we are getting the results, I don't care about the footballங்கிற மாதிரி. That's me. Okay. But not everyone has to be the same way. சில பேர் வந்து என்ன ப்ரோ இது 30 நிமிஷம் இவ்வளவு கேவலமா இருக்காங்க. I have to agree with them. உண்மையா கேவலமா தான் இருக்கு. எதுக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் திருப்பி பாருங்க. எப்படி கோல் வருங்கிற இதுவே கிடையாது. ஆமா, இல்ல அதுதான். சோ நீங்க சொல்றீங்க ரிசல்ட் வர வரைக்கும் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாம ஆடணும்னா அடுத்த கேம் ரிசல்ட் வருமானே தெரியாது. வேறஸ் இப்போ கிளாப்போட சிஸ்டம்ல we have lost games. கிளாப்போட சிஸ்டம்ல நாட் லைக் வந்து எவ்ரி சீசன் ஏதாவது ஒரு சீசன் இன்வின்சிபிளா போயிருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. we have lost games. ஆனா அடுத்த கேம் யூ ஆல்வேஸ் நியூ we will be going for the win, we will create chances. இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும். லைக் போன வாரம் போர்ன்மத்தை தோத்தாலும் அடுத்த வாரம் மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டா சான்ஸ் வரும்னு தெரியும், ஆர் வூல்வ்ஸ்க்கு அகேன்ஸ்டா சான்ஸ் வரும்னு தெரியும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நான் கேக்குறேன். இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா ஈவன் லாசஸ் வில் நாட் ஃபீல் சோ பேட். கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி ஆர் வின்ஸ் வில் நாட் ஃபீல் சோ அன்கன்வின்சிங். எப்படியும் பாக்கலாம். கரெக்ட். இல்ல ஐ பிரெஃபர் டு see losses இவ்ளோ பேடா தெரியாது. டேய் நல்லா தாண்டா விளையாண்டோம் ஆனா தோத்துட்டோம். ஆமா, அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட அதோட முடிஞ்சு போய் எப்படி தெரியுமா, நல்லாவும் விளையாடல, ரிசல்ட்டும் வரல, இத வாரம் மாசம் நடந்துகிட்டே இருக்குது. இது எப்பதாண்டா ஒரு எண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, டு பி ஆனஸ்ட் உண்மையாவே ஐ இன்க்ளூடட் I am really tired with all the other ones who went against me. நம்மளோட சாட்ல கமெண்ட்ஸ்ல பண்ற எல்லாருமே they said கௌதம் ப்ரோ எப்படித்தான் உங்களால முடியுது, ஏன்னா உங்களுக்கு அது பாக்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இல்லையா, நம்ம எங்க இருந்தோம், எப்படி ஒரு அட்ராக்டிவ் ஃபுட்பால் ஆடிட்டு, எப்படி யாரா இருந்தாலுமே ஓ லிவர்பூல் கேமா இன்னைக்கு 2 கோல் இருக்குடா 3 கோல் இருக்கு, தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ 2 கோல் இருக்கு 3 கோல் இருக்குன்னு எல்லாரும் உட்கார்ந்து லிவர்பூல் கேம் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா? நான் சொல்றது எல்லா ஃபேன்ஸும், அதுவும் எஸ்பெஷலி நம்ம சிட்டியோ நம்ம ஆர்சனலோலாம் அப்ப வந்து விளையாண்டோம்னா உலகமே உட்காந்து பார்க்கும், டே இந்த கேம் செம்ம கேமா இருக்கும்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஃபேன்ஸே ஆடா கருமத்தை இன்னொரு கேமா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சு நம்ம போயிட்டோம். எதுக்குடா இன்னொரு கேம் புதுசா என்னடா பண்ணி கிழிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டோம். இது மாறுமான்னு கேட்டா சிம்பிளா நேத்து கேமே எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். வூல்ஸ் கேம், வூல்ஸோட ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க, சாம்பியன்ஷிப்க்கு போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்ட். அன்லெஸ் இந்த லெஸ்டர் வந்து 2015ல ஒரு மிராக்குலஸ் எஸ்கேப் பண்ண மாதிரி பண்ணால் வழிய சாம்பியன்ஷிப் போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. they know what the style of football is. மிட் பிளாக் லோ பிளாக்ல இருந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு அந்த அது தெரியும், அதை தான் பண்ண போறோம்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நடந்து கோல் வரும்போது they are so அந்த அட்மாஸ்பியர் இஸ் so pumped up. அதுதாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்து இஃப் இட் ஒர்க்ஸ்னாக்க
யூ வில் பி சோ பம்ப்ட் அப். ஒரு ரெலிகேஷன்ல இருக்கிற Wolves பிளேயிங் அ மிட் பிளாக் அண்ட் லோ பிளாக் அண்ட் கவுண்டரிங் அண்ட் ஸ்கோரிங் அவங்களுக்கே அப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டாப் ரெய்னிங் சாம்பியன்ஸ் லீக்ல அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16ல இருக்கிற ஒரு டீம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் ஆன் பேப்பர் இன் யூரோப், நீங்க வந்து ஒரு ஐடியாவோட ஃபுட்பால் ஆடி வாரம் இவ்வளோ சான்சஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்க, இமேஜின் ஹவு யூ வில் ஃபீல். அண்ட் உங்களுக்கு இது இப்போ இமேஜின் கூட இல்லை, லாஸ்ட் கிளாப் இருந்த வரைக்கும் ஹவு டிட் யூ ஃபீல் அந்த 5-6 வருஷம் வாட் எவர் இட் வாஸ். எனக்கு இன்னொரு ஃபிளிப் சைடு பாருங்க. இப்போ மேன் சிட்டியோடைய ஃபேன் பேஸ் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் கிடையாது, ஓகேவா? தேர் ஃபேன் பேஸ் இஸ் ரிலேட்டிவ்லி மச் ஸ்மாலர் தேன் ஆல் அதர்ஸ் கம்பைன்ட், ஓகேவா? அந்த பிளேயர்ஸ் எல்லாம் they still put their heart and souls on the pitch if they have fans or if they don't. கரெக்டா? அவங்க அப்படிதான் விளையாடுறாங்க. ஃபேன்ஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. We are going to play our football. We are going to be mentally so focused to get everything out of the game. அவங்களோட மென்டாலிட்டி அதான். எத்தனை நான் ரெண்டுமே சொல்லியிருக்கோம். அவனுங்க மாதிரி மென்டாலிட்டி எப்படா நமக்குலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாயிண்ட் நம்பர் 1, I think that comes from the mentality. அது from the manager. From the manager. ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும்டா, டிராப் ஆஃப் ஆயிராதீங்கடா, இந்த இடத்துல டிராப் ஆஃப் ஆயிட்டீங்கன்னா இது போயிருண்டா. எனக்கு தெரிஞ்சு our players are not getting anything from slot on that end. ஒரு பம்ப் அப் பண்றதுக்கோ ஒரு, ஆனா நீ சொல்ல பாயிண்ட் கரெக்ட். 90ல இருக்கிற பிளேயரை 100 கொண்டு ஓடுனா மேனேஜர் பண்ணலாம். 0ல இருக்கிறவன இன்னைக்கு கேமா என்ன அப்படின்னு வரவன என்ன பம்ப் அப் பண்றது? கீழே உட்கார வச்சு கீழே தீயதான் வச்சு விடணும், போடா மூடிட்டு போய் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன தோணுதுன்னா, நீங்க மென்டாலிட்டி அந்த 0 to 20 சொன்னீங்க. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, லைக் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு. எப்படி தெரியுமா வரானுங்க கேமுக்கு? கன்சீட் பண்ணிடக்கூடாது, பயமா இருக்கு. Wolves ஒரு அட்டாக் பால் முன்னாடி வந்தாலே அச்சோ என்ன பண்றது, பால் முன்னாடி வந்தாலே கொனாட்டையும் போறான் வேண்டைக்கும் போறான், ஏன்னா பால் தாண்டி போக கூடாது. லைக் ஒரு பதட்டமாவே இருக்கு, ஒரு நர்வஸாவே இருக்கு இவன் பிளேயர்ஸ்க்கு. நான் சொல்றது அந்த நர்வஸ்னஸ் நமக்கு ஃபேன்ஸுக்கு தெரியுது ஓப்பனா. எனக்கு தெரியலைங்க. இப்போ வந்து கேம் ஃபுல்லா எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோமா? ஏதாச்சும் விஷயம் இருக்குதா? ஏன்னா நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. அந்த நல்ல வேலை மக்களே, நேத்து செசாதிரிக்கு நைட்டு 11 மணிக்கு போன் பண்ணேன். அந்த அளவுக்கு ஆத்திரத்துல இருந்தேன். நல்ல வேலை சேசாதிரி போன் எடுக்கல, இல்லைன்னா இந்த எபிசோட்ல சத்தியமா கெட்ட வார்த்தைக்கு பேசினாலும் பேசியிருப்பேன். நேத்து பண்ணியிருந்தோம்னா நல்ல வேலை சேசாதிரி தூங்கிட்டாரு, இல்லைன்னா நேத்து அவரை அனத்தி வாங்கன்னு ரெக்கார்ட் பண்ண வச்சிருப்பேன். நல்ல வேலை, சீரியஸா அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேம் நேத்து. ஐ திங்க் நம்ம எல்லாமே டச் பண்ணிட்டோம். சாலா கோல் சான்ஸ், ஃபுட்பால் இஸ் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் டு வாட்ச், பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் இல்ல, கிராவன்பர்ட் ஸ்ட்ரகிள்டு, சோபோஸ்லாய் நான் எக்ஸிஸ்டன்ட், அது மிட்ஃபீல்டுன்னு ஓவராலாவே பேசிட்டோம். ஸோ அதனால nothing much to say there. Conceded first goal with their first attempt, no attacking impact, no footballing impact. அப்புறம் ஒரே ஒரு இது, குமோஹா ஷாட் சேவ்ட் பிரில்லியன்ட்லி பை ஜோசேசா. I mean வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இட் வாஸ் a brilliant save. Yeah, it was a brilliant save, அவ்வளவுதான். என்னன்னா இப்போ வந்து you now know the opponent, you now know the manager, you now know the stadium, you are again playing a night game. ஆமா, நீ என்னமோ வந்து அதே ரெப்ளிகேட் பண்ண முடியாது கண்டிஷன்ஸ் இல்ல. அதான் சொல்ற, எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்னமோ லைட் போடல, விண்டு வந்து ஹெவியா இல்ல, லைட் ஒரு லைட் டிம் அடிச்சு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் நீ கதை அடிக்க முடியாது. உண்மையா சோத்துல உப்பு போட்டு தின்னீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா வெள்ளிக்கிழமை போய் ஒரு ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் போட்டு ஜெயிச்சுட்டு வாங்க. சாட்டர்டே இல்ல ஃப்ரைடே, நம்ம கேம் ஃப்ரைடே. ஒழுங்கு மரியாதை பர்ஃபார்மன்ஸ் போட்டு ஜெயிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா வராதீங்க. தயவு செஞ்சு அங்கேயே படுத்துரு. உனக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி சத்தியமா சொல்றேன், நீ யூ ஹேவ் நோ ரைட் டு லூஸ் அகைன்ஸ்ட் தி 20th சைட். ஆமா, Wolves நல்லா தான் இருக்கானுங்க, ஆர்சனல் கூட டிரா எடுத்தானுங்க, ஆஸ்டன் வில்லா கூட வின் எடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கு எதுக்குடா? நீ என்ன பண்ண? நீ என்ன இந்த கேம்ல பண்ண? லிட்டரலா ஒண்ணுமே பண்ணல. ஆப்போசிஷன் தெரியாது, மேனேஜர் என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படிங்கிற அந்த பீராலா விடாம மறுபடியும் கேவலமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நேத்து மனசாட்சி இல்லாம அந்த ஆள் பேசுறாருங்க. we created more chances than Wolves but we didn't take the chance. டேய், நீ கிரியேட் பண்ணது 3, அவங்க கிரியேட் பண்ணது 2டா. அந்த 3ல எத்தனை கோல்ரா போட முடியும்? இத எக்ஸ்ஜி போட்டறனா 2.5 என்னவோ, அதுல கேரண்டிடா ஒரு 0.9 0.8 0.9 அந்த கேப் கிளியரன்ஸ் தான் இருக்கும். கரெக்ட். இன்னொரு ஸ்டாட் நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. பிரீமியர் லீக்லயே ஆஃப் ஆல் தி ஷாட்ஸ் டேக்கன் தி சீசன், நீங்க திருப்பி சொல்லிக்கிறீங்க we have the lowest xg 0.1. all shots combined, all xg combined 0.1. average is 0.1 per shot. ஆமா, இல்ல அதுதான் we take really bad shots. இல்ல we take really bad shots. நம்ம மேட்ச்க்கு மேட்ச் xg வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 3 ன்னு இருக்கும் சில சமயம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் 15 20
எல்லாமே வந்து 0.1 இருந்தா 2-3 தானே இருக்கும் எக்ஸ்ஜி. எனக்கு தெரியும் ஒன்னா ஸ்லாட் ஒன்னா யூ ரைல் அப் த பிளேயர்ஸ் அண்ட் கெட் சம்திங் அவுட் ஆஃப் தெம். இல்லைங்க, ஐ திங்க் இட்ஸ் கான் பியாண்ட் தட். நீங்க சொன்னீங்க ஸ்லாட்டை சாக் பண்ணிடுவாங்க. ஐ ஹாவ் அ ஃபீலிங் தே வில் சாக் ஸ்லாட். ஏன்னா பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது, 5-6 பிளேயரை ஒன்றா வந்து மாற்ற முடியாது. ஸோ ப்ராபப்ளி ஸ்லாட்டை தான் சாக் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பொசஷன் பேஸ்டு ஃபுட்பால் ஆடுறது இனிமேல் வேஸ்ட் இந்த லீக்ல. இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி திங். கரெக்டுங்க, அதைத்தாங்க நான் சொல்றேன். இந்த ஆள் இதையத்தான் பண்ண போறேன்னு ஹெல்பெண்டா இருந்தாருன்னா, ஆமாம், இஃப் ஹி கோஸ் அண்ட் சேஸ் இல்ல என்னோட ஸ்டைல் இதுதான், நான் இதைத்தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்வியஸ்லி ஈவன் இஃப் ஹி கெட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் ஆர் நாட், அன்லஸ் ஹி வின்ஸ் த சாம்பியன்ஸ் லீக், விச் இஸ் an entirely different conversation. 1% கூட நம்மளுக்கு சான்ஸ் இல்லை, ஓகேவா? பட் if we end up winning something at the end of the season, Champions League or FA Cup போனா, then we can say okay, I think FA Cup-னா கூட I think he will get sacked. I think இதுதான் இல்ல. அதாங்க இப்ப கூட அவனுக்கு ப்ராப்பர் சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. இன்னும் 9 கேம் இருக்கு. சாம்பியன்ஸ் லீக்ல 2 கேம் இருக்கு, FA கப்ல 1 கேம் இருக்கு. அட் த மினிமம் எதுவுமே ப்ரோக்ரஸ் ஆகாம அட் த மினிமம் உனக்கு வந்து 12 கேம் இருக்கு. 12 கேம்லயும் எந்த வித ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இதே பாக்ஸ் பக்கத்துல போய் எடுத்து வச்சுக்கிட்டு 40 பாஸ் போடுவோம். உல்ஸ் கிட்டயோ எந்த ஆப்பனண்ட் கிட்டயோ பால் போயிடுச்சுன்னா மேல போய் பிரஸ்ஸும் பண்ண மாட்டோம். வாங்க 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 நம்ம பாக்ஸ் வரைக்கும் வர வைப்போம். அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து பால் எடுத்துட்டு சொய் மேல போய் மறுபடியும் பாக்ஸ் முன்னாடி நின்னுக்குவோம். நைட்டு கேம்ப் போட்டு 2 மட்டன் பீஸ் 2 பியர் அங்கேயே உட்காந்து அடிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீயே ரெசிக்னேஷன் போட்டு வெளியே போயிரு. அதாவது நாங்களா பண்றதுக்கு நீயே போறது பெட்டர். ஐ வெண்ட் அவே வித் வின்னிங் அ பிரீமியர் லீக் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீ சொல்லிக்கலாம். என்னை கேட்டா தாராளமா நீ சொல்லிக்கலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த இன்டர்நேஷனல் பிரேக் நீங்க பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்குவாடு பல விதத்துல மோசமான நிலைமையில் இருக்கு. ஸ்குவாட் அதான் அது இன்டர்நேஷனல் பிரேக்ல பேசலாங்க. ஏன்னா அது வந்து ஐ மீன் தட்ஸ் அ டாபிக் ஆன் இட்ஸ் ஓன். அது எஃப்எஸ்சியை பற்றி தான் அது பேசணும். சரி, அதான் நான் இந்த எபிசோட்லையுமே சொன்னேன். ஸ்குவாட் டெப்த் நீங்கள் சொன்னீங்க, பெஞ்சை பார்த்து வெறும் குமோகாவும் கேஸாவும் இருக்கானுங்க, ராபர்ட்ஸனும் இருக்கானுங்கன்னு பார்த்தாருன்னு. ஸ்குவாட் டெப்த்துக்கு ஐ வில் நாட் பிளேம் ஸ்லாட்டுங்க. தெர் இஸ் நோ பாயிண்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஹிஸ் ஜாப் டு வந்து இன்னொரு கிளப்புக்கு போய் இந்த பிளேயரை வாங்குறது, அதெல்லாம் அவரோட வேலை கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஆன் ஹிம் அட் ஆல். ஆனால் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் கரண்ட் பிளேயர்ஸ் இஸ் யுவர் ஜாப். அண்ட் as players to commit for the club, to commit for the manager and to play every game like at 100% is your job. ஜாப் இல்லைங்க, பேர் மினிமம். ஆமா, அதான் சொல்றேன், இட்ஸ் யுவர் ஜாப். நான் சொல்றேன் ஜாப் 9 to 5. நம்ம வந்து வேலைக்கு போறது இல்லையா 9 to 5, அது அவங்களோட 9 to 5. அது கரெக்ட், பேர் மினிமம். ஆமா, உனக்கு ஸ்கில் இருக்கோ இல்லையோ அது அடுத்த விஷயம். do that, அவ்வளவுதான். கரெக்ட். அது வந்து பண்ணலனா இட்ஸ் எம்பாரசிங். வேற எதுவும் இல்ல. இப்ப திரும்ப அடுத்த Wolves prediction பாருங்க. இங்க ஸ்லிப்பர்ஸ் இல்ல, வந்துதான் இருக்கு. இந்த ப்ரெடிக்ஷன் வந்தீங்க முடிச்சு போடுவேன். மரியாதையா வீடியோவை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். இந்த பேச்சுக்கே நான் வரல. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பேச முடியாது.